ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், அந்தோமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் தீவுல இந்திய அரசாங்கம் அடுத்த 30 வருடங்கள்ல 72,000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் செய்ய போறாங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர முயலும் சீனாவுக்கு இந்தியா செக் வைக்க திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேட் நிக்கோபார் தீவை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் இந்தியா மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்காங்க. அது என்ன விஷயம்? கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா எதற்காக 72,000 கோடி ரூபாயை செலவு செய்ய போறாங்க? இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? கிரேட் நிக்கோபார் தீவை பயன்படுத்தி இந்தியா சீனாவுக்கு எப்படி செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பாகிஸ்தான்ல மேலும் ஒரு ISI உளவு அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னாடி இந்தியா இருப்பதாக சந்தேகிக்கப்படுது. எதற்காக இந்த ISI அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு? இவரோட கொலைக்கு பின்னாடி இந்தியா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுக்கு சொந்தமான அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் பே ஆஃப் பெங்கால் பகுதியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 836 தீவுகள் அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு அருகிலுள்ள மலாக்கா நீரணை பகுதியை பயன்படுத்தி தான் இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து சவுத் சைனா சீக்கு கப்பல்கள் பயணிக்க முடியும். இதுல பே ஆஃப் பெங்காலோட நார்த்தன் சைடுல அந்தோமான் தீவு இருக்கு. நிக்கோபார் தீவு பே ஆஃப் பெங்காலோட சதன் பகுதியில இருக்கு. இந்த நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தீவு தான் கிரேட் நிக்கோபார் தீவு. இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல தான் அடுத்த 30 வருடங்கள்ல இந்தியா 72,000 கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிரேட் நிக்கோபார் தீவு 910 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த தீவுல மிகவும் குறைவான மக்களே வசிக்கிறாங்க. கிரேட் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிற இடம் தான் இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் டிப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் இந்திரா பாயிண்ட் இந்தோனேஷியாவுடைய சுமத்ரா தீவுல இருந்து வெறும் 170 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல 2 நேஷனல் பார்க்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த தீவுல சில ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் வசிச்சு வர்றாங்க. இந்த தீவோட பெரும்பாலான இடம் மக்கள் வசிக்காத பகுதியா இருக்கு. இந்த நிலையில இருக்கக்கூடிய தீவுல தான் இந்த 72,000 கோடி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட இந்தியா செய்ய போறாங்க. இந்த ப்ராஜெக்ட அந்தோமான் நிக்கோபார் ஐலண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தலைமை ஏற்று நடத்த போறாங்க. கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா செய்ய உள்ள இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலை இந்தியா கட்ட போறாங்க. அடுத்து ஒரு கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்ல 4,000 பயணிகள் ஒரு நாளைக்கு வந்து செல்லும் வகையில இந்தியா இந்த ஏர்போர்ட்டை உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் மற்றும் சோலார் பேஸ் பவர் பிளான்ட்களை கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா அமைக்க போறாங்க. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 16,610 ஹெக்டேர் நிலத்தை இந்தியா கிரேட் நிக்கோபார் தீவுல பயன்படுத்த போறாங்க. நீங்க கூட நினைக்கலாம், மக்களே வசிக்காத கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா எதற்காக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட் போன்ற மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு. இதற்கு முக்கியமான காரணம், கிரேட் நிக்கோபார் தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கிரேட் நிக்கோபார் தீவு பகுதிக்கு அருகில் ஸ்ரீலங்காவோட கொழும்பு துறைமுகம் இருக்கு. அடுத்து சவுத் வெஸ்ட் பகுதியில மலேசியாவுடைய காலாங் துறைமுகம் இருக்கு. சவுத் ஈஸ்ட்ல சிங்கப்பூர் துறைமுகம் இருக்கு. இந்த 3 துறைமுகங்களுக்கு நடுவில் இந்தியாவுடைய கிரேட் நிக்கோபார் தீவு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கிரேட் நிக்கோபார் தீவை ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா வரும் காலத்துல டெவலப் செஞ்சோம்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய பொருளாதாரத்துல கிரேட் நிக்கோபார் தீவுல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இதன் காரணமாக தான் இந்தியா கிரேட் நிக்கோபார் தீவுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை கொண்டு வருவதற்கு தற்போது திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேட் நிக்கோபார்
நிக்கோபார் தீவு இந்திய பெருங்கடல் பகுதியையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய மலாக்கா நீரிணை பகுதிக்கு மிக அருகில் இருக்கு. இதனால இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கிரேட் நிக்கோபார் தீவு இருக்கிறதுனால வரும் காலத்துல இந்தியா அமைக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் ஒரு உலக வர்த்தகத்துல மிகவும் ஒரு முக்கியமான இடமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா கிரேட் நிக்கோபார் தீவுல கிரீன்ஃபீல்ட் சிட்டி ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா டூரிசமும் கிரேட் நிக்கோபார் தீவுல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். கிரேட் நிக்கோபார் தீவோட சவுத் ஈஸ்ட் பகுதியில இந்தியா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அமைக்க போறாங்க. இந்தியா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அமைக்கக்கூடிய பகுதியில தற்போது மக்கள் யாரும் வசிக்கல. இந்தியா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அமைக்கும் பகுதி காட்டு பகுதி. இதனால ஃபாரஸ்ட கிளியர் செய்வதற்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அக்டோபர் 2020 இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் கிரேட் நிக்கோபார் தீவுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை அமைப்பதற்கான வேலைகளை இந்தியா தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை மட்டும் கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா வெற்றிகரமா அமைச்சாங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். அடுத்து கிரேட் நிக்கோபார் தீவுல இந்தியா டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவதன் மூலம் சீனாவுக்கு செக் வைக்க முடியும். சமீப காலத்துல இந்தியா பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல தன்னுடைய ஆளுமையை தொடர்ந்து மெயின்டைன் செய்யணும்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இந்தியா மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். சமீப காலத்துல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகள்ல ரகசியமா தன்னுடைய கடற்படை தளங்களை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு அருகிலுள்ள மியான்மர் நாட்டிற்கு சொந்தமான கோகோ தீவுல சீனா ரகசியமா ஒரு கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கோகோ தீவு அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருந்து வெறும் 55 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதனால அந்தோமான் நிக்கோபார் தீவுகளோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் இந்தியா இந்த கிரேட் நிக்கோபார் தீவுல இந்த மெகா ப்ராஜெக்ட கொண்டு வர்றாங்க. சீனா அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு அருகிலுள்ள முக்கியமான 3 நீரிணை பகுதிகளை பயன்படுத்துறாங்க. சீனா அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு அருகிலுள்ள மலாக்கா நீரிணை, சுண்டோ நீரிணை மற்றும் லம்போக் நீரிணை பகுதியை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. சீன வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்கள் இந்த 3 நீரிணை பகுதிகளை பயன்படுத்தி தான் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ள நுழையிறாங்க. இந்த 3 நீரிணை பகுதிக்கு மிக அருகில் இந்த கிரேட் நிக்கோபார் தீவு இருக்கு. இந்த இடத்துல இந்தியா மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வருவதன் மூலம் சீன கடற்படை மற்றும் சீன கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். சமீபத்துல கூட இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய தன்னுடைய முப்படை தளத்தை மிகப்பெரிய அளவுல அப்கிரேட் செஞ்சிருக்காங்க. அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய துறைமுகத்தையும் பெரிதுபடுத்தி இருக்காங்க. ராணுவ விமானங்கள் தரையிறங்கக்கூடிய ஏர்ஃபீல்டையும் மிகப்பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியை டாமினேட் செய்யணும் அப்படிங்கிற சீனாவின் எண்ணத்தை இந்தியாவால முறியடிக்க முடியும். வரும் காலத்துல இதே போன்ற ராணுவ ரீதியிலான டெவலப்மெண்ட்ஸ் இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் தீவிலையும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோடு அவர் சந்தித்து உரையாடி இருக்காரு. இதிலிருந்து இந்தியா கிரேட் நிக்கோபார் தீவுல இந்த மெகா ப்ராஜெக்ட இன்னும் கூடிய விரைவில் தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்திய அரசாங்கத்தின் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிரேட் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காங்கிரஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வருது. இந்தியா ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அது சீனாவுக்கு பிரச்சனை வரக்கூடிய திட்டம்னா அத முதல் ஆளா எதிர்க்கிறது காங்கிரஸ் தான். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் ராணுவத்தோட முன்னாள் அதிகாரியும் பாகிஸ்தான் உளவு அமைப்பின் ஒரு முக்கியமான அதிகாரியுமான அமீர் ஹமாஸ் மர்ம நபர்களால் பாகிஸ்தான்ல வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. ரிட்டையர்ட் பிரிகேடியர் அமீர் ஹமாஸ் தன்னுடைய மகள் மற்றும் மனைவியோடு பாகிஸ்தானோட பஞ்சாப் பிராவின்ஸ்ல டிராவல் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்பொழுது மர்ம நபர்கள்
அவங்கள மறிச்சு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட்ல அமீர் ஹமாஸ் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாரு. அவரோட மனைவி மற்றும் மகள் சிறிய காயங்களோடு உயிர் தப்பியிருக்காங்க. இந்த அமீர் ஹமாஸ் 2018 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சுனஜ்வான் ஆர்மி கேம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டிருக்காரு. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 6 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அமீர் ஹமாஸுக்கு முன்னாடி இதே சுனஜ்வான் ஆர்மி கேம்ப் தாக்குதல்ல தொடர்புடைய லஷ்கரி தொய்பா இயக்கத்தை சேர்ந்த கமாண்டர் கவாஜ் சஹீத் போன வருடம் நவம்பர் மாதம் கொல்லப்பட்டிருக்காரு. தற்போது அதே தாக்குதல்ல தொடர்புடைய அமீர் ஹமாஸும் கொல்லப்பட்டிருக்காரு. சமீபத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாகிஸ்தானின் உளவு அமைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை மர்ம நபர்கள் கொலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ISI உளவு அமைப்புல மிகவும் உயரிய பதவியில இருக்கக்கூடிய அமீர் சப்ராஸ் அப்படிங்கிற அதிகாரிய லாகூர்ல வச்சு மர்ம நபர்கள் கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்து ஆதேன் அகமது அப்படிங்கிற லஷ்கரே தொய்பா இயக்கத்தின் கமாண்டர் சமீபத்துல கொலை செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து ஜெய்ஷே இ முகமது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த சாகித் லத்தீப் அப்படிங்கிற முக்கியமான கமாண்டரும் கொல்லப்பட்டிருக்காரு. இவர் பட்டான்கோட் விமானப்படை தாக்குதலை திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காரு. இது போன்று பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI இருக்கக்கூடிய பல முக்கியமான அதிகாரிகள் சமீப காலங்கள்ல மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாகிஸ்தானின் ISI அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா இருப்பதா பாகிஸ்தான் குற்றம் சுமத்துறாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் ISI உளவு அமைப்புல இருக்கக்கூடிய இன்ஃபைட்டிங் காரணமா தான் இது போன்ற கொலைகள் நடப்பதா சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான நபர்கள் கொல்லப்படுவது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ரொம்பவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.